பார்த்தீங்களா இந்த டிவியில் வந்து இந்த எஃப்எம் ரேடியோவில் எப்படி இருக்கும் சவுண்டு குறைக்கிறது ஏரியல் சேனல் மாற்றுறதுன்னு சொல்லிட்டு அதே போல் இருக்குது. கேட்டால் இதில் சன் டிவிலாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூட்டையாக நிறைய ஃபோனை கொட்டி போட்டிருந்தாங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 சேம் மாடல் OnePlus ஃபோன் எடுத்தேங்க. எதுக்கு 2 எடுத்தேன்னா, இப்போ ஒரு இதில் மேஜர் பிரச்சனை அப்படின்னா இன்னொரு ஃபோனில் இருக்கிற பார்ட்ஸை தூக்கி போட்டு எப்படியாச்சும் ஒன்றையாச்சும் ஒர்க்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். குட்டியோண்டு லேப்டாப் பார்த்தேங்க. நான் கூட டூப்ளிகேட் போல் சும்மாத்துக்கு வச்சுக்காங்க பார்த்தா இது வந்து ஏசர் பிராண்டோட இது. வெயிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல. கடைசியாக நம்ம சேனலில் அந்த ஜியோனி மொபைலை பற்றி ரீஸ்டோரேஷன் வீடியோ போட்டிருந்தோம்ல, இப்போ அந்த ஃபோனுக்கு பேட்டரியும் ஒரு சில ஸ்பேர் பார்ட்டும் தேவைப்படுது. அதனால் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி பல்லாவரம் சந்தைக்கு போக போகிறோம். ஸோ பல்லாவரம் சந்தைக்கு போயிட்டு இந்த மொபைலுக்கான ஸ்பேர் பார்ட்ஸும் ஸோ வேறு ஏதாச்சும் பொருட்கள் கிடைக்குதா கம்மி ரேட்டுக்கு வாங்கி ரீஸ்டோரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அங்கே கிளம்பிட்டோம். இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போகிற வழியிலே நம்ம வடக்கு நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா ஃபேனு மிக்சி கிரைண்டர்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. காலங்காத்தாலே வந்தால் தான் பொருளெல்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய பேர் கூட்டமாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, இன்னும் ஃபஸ்ட்டு கடைக்கு போனோமா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வினோதமான கேட்ஜெட்டை பார்த்தோம். அங்கே பாருங்கள், ஆரஞ்சு கலரில் இருக்கா. இது பார்க்குறதுக்கு ஏதோ எஃப்எம் ரேடியோ இல்லை மியூசிக் பேர் மாதிரி இருந்துச்சு. சரி, இதில் எங்கடா பென்ட்ரைவ் போடுறது அப்புறம் சவுண்டு கூட்டுறது குறைக்கிறதெல்லாம் எங்கிறாங்கன்னு பார்த்தா ஒரு பட்டனையும் காணும். சைடில் சும்மா 2 பட்டனை கொடுத்து வச்சுருக்காங்க. நானும் என்னடான்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருந்தேன்னா, அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டி ஒரு பட்டன் கிடந்தது. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா காலிங் பெல்லாமா. ஸோ பேட்ரி கட்டையை போட்டு வெளியில் அந்த பட்டனை வச்சுக்கணும். ஸோ அமுக்குனா காலிங் பெல் அடிக்கும். இந்த மாதிரி ஒரு போர்ட்டபிள் காலிங் பெல்லை வந்து பல்லாவரம் சந்தையில் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் அந்த கடையில் ஒரு லேப்டாப் பார்த்தேன். அது கூடவே சேர்ந்து நிறைய டேப்லெட்டை அடுக்கி வச்சுருந்தாங்க. டிசைனாக டேப்லெட் இருக்குது. விண்டோஸ் டேப்லெட்டு, அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு டேப்லெட்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருக்காங்க. ஆனால் என்ன, எல்லாத்துலேயும் மேஜர் பிரச்சனை டிஸ்பிளே தான் பயங்கரமாக உடஞ்சி போயிருக்கு. இதில் பார்த்தவொன்னே அட்ராக்டிவாக இருந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆப்பிள் கம்பெனியோட டேப்லெட்டு ஐபேட் இருந்துச்சு. இது எவனோ தூக்கி போட்டு மிதிச்சானா இல்லை தூக்கி இங்கிட்டு எரிஞ்சானா தெரியல. டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா முரட்டடியாக விழுந்துருக்கு. அங்கே விழுந்து அப்படியே டிஸ்பிளே நொறுங்கி போயிருக்கு. ஆனால் பேக்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே புதுசு மாதிரி இருக்குங்க. அந்த ஆப்பிள் லோகோ பின்னாடி பேனல் கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகலை. பல பப்பாளி பழம் மாதிரி இருக்குது. டிஸ்பிளே மட்டும்தான் உடஞ்சி போயிருக்கு. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த பவர் பட்டனை காணும். பவர் பட்டனா ஹோம் பட்டனு அதை காணும். சைடில் பவர் பட்டனு வால்யூம் பட்டனு எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. சிம் கார்டு போட தேவையில்லை. ஒய்ஃபைல வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இதை வாங்கிட்டு போனால் நல்லது தான். ஆனால் என்ன, டிஸ்பிளே மாற்றவே நமக்கு காசு பிடிங்கிட்டு போகும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பாஸ்வேர்டு எதுவும் போட்டு வச்சுருந்தாங்கன்னா அதை எடுக்கிறதே பெரிய சம்பவமாக போயிடும். 10வது வரைக்கும் சார்ஜிங் பின்னில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. சரி, கழுது இதை வாங்கி எதுக்கு செலவழிச்சிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு கடைக்கு போனோமா, அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு கார் ஆம்பிளிஃபையர் பார்த்தேன். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சும்மா மெமரி கார்டு போட்டு பாட்டு கேட்குற மாதிரி தான் கார் ஆம்பிளிஃபையர் பார்த்துருக்கோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா படமே பார்த்துக்கலாம். அந்த மாதிரி புதுவித கார் ஆம்பிளிஃபையர் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பின்னு மாட்டுற மாதிரி இன்புட் சப்ளை கொடுத்துருப்பாங்க. இதை கண்டுபிடிச்சி எது பவர் இன்புட்டு எது அவுட்புட்டுன்னு வெளியே எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 1000 கிட்ட சொன்னாங்க. சரி, அவ்வளோ பட்ஜெட் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மூவ் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா பேட்டரிலாம் வச்சுருக்காங்க. காருக்கு போகிற பேட்ரி, அப்புறம் யூபிஎஸ்க்கு போடுற பேட்ரி, இந்த மாதிரி சின்னதாக வச்சுருந்தாங்க. அப்புறம் அதே கடையில் இந்த மாதிரி ஒரு பழங்காலத்தில் ரேடியோ ஒன்று பார்த்தேன். நம்ம சேனலில் எல்லாம் ரேடியோ ரிஜிஸ்ட்ரேஷன் வீடியோ போட்டு எனக்கே சலிச்சு போச்சு. இதை எதுக்கு காட்டுறேன்னா, இதில் வந்து சேனல் மாற்றுவோம்ல, அது பாருங்களேன் கொஞ்சம் டிசைனாக இருக்குது. சக்கரை மாதிரி இருக்குது ஒன்று. அதை இப்படி திருக்கி விட்டோம்னா சேனல் மாறும் போல். அந்த டியூனர் சொல்லுவாங்களே, அது இப்படி டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ரேடியோலாம் வாங்கலை. இன்னொரு வினோதமான டிவைஸை பார்த்தேன். இங்கே பார்த்தீங்களா நம்ம விரல் தாண்டி தான் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டிஸ்பிளே, சைடில் பட்டன் இதெல்லாமே இருக்குது. ஆக்சுவலி இது வந்து என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இது ஒரு மியூசிக் பிளேயராமா. 512 MP உள்ள ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இன்பில்ட் மெமரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸ்பி மூலமாக இதுக்கு பாட்டு ஏற்றிக்கலாம். இதுக்கு பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா அதுதாங்க எனக்கு ஆச்சரியப்படுத்துச்சு. சைடில் எப்படி எக்கச்சக்கமாக பட்டன் கொடுத்துருக்காங்க, அதை விடுங்க. இவ்வளோ இதுக்கும் பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட்டில் போடுவோம்ல, அந்த குட்டி பேட்டரி, ஒரு பேட்டரி போட்டால் போதுமாமா. இது வந்து ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருமாமா. இந்த டிவைஸை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. இதுக்கு பழங்காலத்து டிவைஸ் மாதிரி தான் தெரியுது, இத்து போய் துருப்பிடிச்ச ஒரு மாதிரி. ஆனால் இதில் இவ்வளோ ஃபீச்சர் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்து ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால் அந்த டிவைஸை வாங்கிட்டேன். அப்புறம் ஒரு அயன்மேன் பொம்மை பார்த்தேன். பொம்மைக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ரெக்கையெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலி வந்து ஹெலிகாப்டர் மாதிரி. நம்ம சேனலில் ஹெலிகாப்டர் ரீஸ்டோரேஷன் போட்டோம்ல, அதே போல் தான் ஒரு ஐஆர் சென்சாரு, ரிமோட் கண்ட்ரோலுக்கு பண்ணுறதுக்கெலாம் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட் மூலமாக ஆப்ரேட் பண்ணோம்னா மேலே இருக்கிற அந்த காத்தாடி சுற்றி அயன்மேன் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடுவார். ஸோ அப்படி ஒரு டிவைஸு. ஆனால் இதுக்கு வந்து கண்ட்ரோலர் இல்லை, அதனால் வச்சுட்டேன்.
ஒரு வாட்ச் ஒன்று பார்த்தேன், WWE பெல்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 PS2 வச்சுருக்காங்க, புதுசு மாதிரி இருக்குது. அவர்கிட்ட கேட்டேன், என்னென்ன 2 வச்சுருக்கீங்க, இதுக்கு ஆக்சசரிஸ்லாம் இருக்கா, அதாவது ஜாய்ஸ்டிக்கு, அந்த பவர் கேபிள், வீடியோ கேபிள் எல்லாமே இருக்கான்னு கேட்டால் எல்லாத்தையும் பக்கத்துலேயே வச்சுருக்காருங்க. இங்கே பாருங்கள் 2-3 ஜாய்ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் அதுக்கு பவர் அடாப்டரு எல்லாமே பக்கத்தில் வச்சுருக்காரு. தம்பி செட்டாக 2500 அப்படின்னாரு. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்னென்ன எவ்வளோ சொல்கிறீங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னு கேட்டால், இல்லைப்பா ஒர்க்காகவும் நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பல்லாவரத்தில் PS2 வாங்கியிருக்கிறோம், 500 ரூபாய்க்கெலாம் வாங்கியிருக்கிறோம். ஆனால் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா தம்பி நம்மக்கிட்ட தரமாக இருக்கும், எல்லாமே செட்டாக இருக்குது. மற்ற கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிட்டாக தருவான், இங்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒரே விலை 2500 வேணா 2000 பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கடையிலேருந்து நழுவி வந்துட்டேன். இன்னொரு கடைக்கு போனோமா, அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லேப்டாப் அடுக்கி வச்சுருந்தாங்க. நமக்கு லேப்டாப் வாங்கணும், கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால் இங்கேருந்து வாங்கி சரி பண்ணி போடலான்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆசையில் இருக்கிறேன். ஆனால் இங்கே இருக்க லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பழங்காலத்து லேப்டாப், ரொம்ப பழைய லேப்டாப்பு, Windows 10, 9 அதுக்கு முன்னாடி வெர்ஷன் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்கும் போல். ஒன்று கழட்டி பார்த்தா டிஸ்பிளே மூட்டாக வருது, வெயிட்டு 10 கிலோ 15 கிலோ இருக்க மாதிரி ரொம்ப கனமாக இருக்குது. பார்த்தேன், எதுவுமே ஓகே ஆகிற மாதிரி இல்லை. அப்புறம் தான் நம்ம தேடி வந்த மொபைல் கடைக்கு வந்தேன்னா அங்கே ஒரு மொபைலை பார்க்குங்க, எங்கே பாருங்க, இது யூனிஃபோன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, கேட்டதுக்கு நோக்கியாவோட கம்பெனின்னு சொன்னாங்க. இப்படி முழுக்குன்னு இருந்துச்சு. இன்னொன்று விஷயம், பெண்டாகி இருக்குது இந்த ஃபோனு, இதை எப்படி பைக்கில் வச்சா அது கேவலமாக தெரியுமே. ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது, எப்படி நான் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கடைக்கார்ட்ட கேட்டால், தம்பி இதை பேண்ட் பாக்கெட்டில் வச்சா ஒரு மாதிரி தெரியும், அதனால தான் இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவனும் வாங்கலை, இதெல்லாம் பார்க்குறது பெரிய விஷயம் சொல்லிட்டு அந்த ஃபோனை பற்றி சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் அந்த கடையில் 2 டைப்பான டிவி பார்த்தேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த டிவியில் வந்து இந்த FM ரேடியோவில் எப்படி இருக்கும், சவுண்டு குறைக்கிறது, ஏரியல் சேனல் மாற்றுறதுன்னு சொல்லிட்டு அதே போல் இருக்குது. கேட்டால் இதில் சன் டிவிலாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் பார்த்த பிக்சர் டிவி 2 டிவி இருந்துச்சு. அதில் அந்த குட்டி டிவி பார்க்குறது தான் ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. இதை வாங்கிட்டு போயிட்டு சரி பண்ணலாமா, இல்லை ஆண்ட்ராய்டை கனெக்ட் பண்ணி அந்த இதுன்னு வர வைக்கலாமான்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. பட் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க. அப்புறம் தான் நம்ம ஜியோனி மொபைலுக்கு அந்த ஸ்பேர் பார்ட் பார்க்க வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபோன் கிடக்குங்க, எல்லாமே ஓப்போ, விவோ இந்த மாதிரி தான். இடையிலேயே நோக்கியா ஃபோனு, சாம்சங் ஃபோன்லாம் வந்துச்சு. ஆனால் இதில் வந்து அதிகமாக ஓப்போ, விவோ ஃபோன் தான் இருக்குது. ஸ்பேர் பார்ட் தேவை அப்படின்னா இங்கே கண்டிப்பாக வரலாம். டிஸ்பிளே மட்டும் தான் உடஞ்சிருக்கும், மற்றபடி உள்ள பேட்ரி, மதர் போர்டு, சைடில் பவர் பட்டன் தேவையா, இதெல்லாம் பக்காவாக தான் இருக்கும். இங்கே நானும் தேடுன்னு தேடி பார்த்தேன், நம்ம ஜியோனி மொபைலே காணும். ஜியோனியில் ஒரு மாடல் கூட காணும், அது ரொம்ப பழைய மாடலாக என்னன்னு தெரியல. ஆனால் வரல, சரின்ட்டு வேறு ஏதாச்சும் ஃபோன் கிடக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு OnePlus ஃபோன் கையில் மாட்டுச்சு. இது OnePlus ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண மாடல் 1.2ன்னு சொல்லிட்டு ஏதோ சம்திங் மாடல். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தான் அதிகமாக உடஞ்சிருந்துச்சு, பின்னாடி பாடி எல்லாமே பக்காவாக தான் இருந்துச்சு. இன்னொரு OnePlus ஃபோன் எடுத்தேன், 2 கேமரா வச்சது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஓல்டு மாடல் தான், இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ப்ராப்ளம். அப்புறம் சோனி மொபைல் ஒன்று எடுத்தேன், அது ஸ்கொயர் ஷேப் மாடல், இதெல்லாம் இப்போ வருதான்னு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ப்ராப்ளம் மட்டும்தான். இந்த 3 ஃபோன்லேயுமே டிஸ்பிளே ப்ராப்ளம் மட்டும்தான். பேக் பேனலு அப்புறம் உள்ள எதுவும் கழட்டி பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. பார்க்குறதுக்கே அருமையாக இருந்துச்சு. ஆஹா, OnePlusலாம் நம்ம கனவு ஃபோன்னு சொல்லிட்டு எவ்வளோ நினச்சிட்டு இருந்தோம். சோனி ஃபோனை சின்ன வயசில் பார்க்கும்போது நல்லா இருக்குமே, அதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. ரேட்டு கேட்டால் 3000 சொல்கிறாங்க, படு பயங்கரமாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நழுவி வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு கடையில் ஒரு குட்டி டிவைஸ், இது பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு போட்டுக்கலாம், பென்ட்ரைவ் போட்டுக்கலாம், FM ரேடியோ கேட்கும். இது வந்து சார்ஜ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிஸ்டமில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இல்லை வீட்டில் சும்மா கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இது கை கிடக்கும் வச்சுக்கலாம் போல், அந்த மாதிரி ஒரு நல்ல டிவைஸாக இருந்துச்சு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய டிவைஸ் எடுத்திருக்கோம், ஆனால் இந்த அளவுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இது எவ்வளோன்னு கேட்டேன். ரேட்டு ஒரு 70 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேசி ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. ஸோ இதை கண்டிப்பாக நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ணி நம்ம அழகுக்காக இது ஒர்க் ஆகலாம் கூட பரவாயில்ல, சும்மா சிஸ்டம் பக்கத்தில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதையும் ரீஸ்டோரேஷன் பண்ணிடலாம். அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா பிரிண்டர்லாம் வச்சுருக்காங்க. நான் பல்லாவரம் சந்தையில் பிரிண்டரை நான் பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் பார்க்கேன் பிரிண்டரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொஜெக்டரை அடுக்கி வச்சுருக்காங்க, ப்ரொஜெக்டர், ஹோம் தேட்டர்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் பல்லாவரம் சந்தைக்கு வந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பொருட்கள் இருக்குது. பட் நம்மக்கிட்ட வாங்குறது தான் காசு இல்லை, நம்ம வந்து அந்த ஃபோனுக்கு மட்டும் தான் காசு இட்டு வந்தேன். சரின்ட்டு இதெல்லாம் பார்த்து வச்சுருக்கிறேன். நம்ம அடுத்த டைம் எப்போயாச்சும் வந்தால் அதெல்லாம் பெரிய பெரிய கேட்ஜெட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையில் வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா லைட்டு, இந்த கல்யாண வீட்டில் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைட்டு மூட்டையாக வச்சுருக்காங்க. இது பழைய இரும்பு கடை போல் கிடஞ்சது, அயன் பாக்ஸ் அதுன்னு கிடந்துச்சா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு VR, சிப்ரானிக்ஸ் பிராண்டோட VR. என்னடா இவங்க VRல ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோடு எடுத்து பார்த்தா இது வந்து இப்படி இழுத்து விட்டோம்னா உள்ளே ஒரு ட்ரா மாதிரி வருது. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம ஃபோனை வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி கண்ணில் மாட்டி பார்க்கலாமா. இது வந்து ஒரு டூப்ளிகேட் VR மாதிரி.
சரின்னு அதை கழட்டி பார்த்தா உள்ளுக்குள்ளே அந்த கண்ணுக்கு நேராக 2 லென்ஸை வச்சுருக்காங்க. ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே ஃபோனை வச்சுக்கணுமாம்மா. படத்தை எதுவும் போட்டு விட்டு இதுக்குள்ளே செல்லை வச்சு நம்ம கண்ணில் மாட்டிட்டோம்னா படம் வந்து நம்ம தியேட்டரில் பார்க்குற மாதிரி ரொம்ப ஜூமில் தெரியும். ஆனால் இது வந்து கண்ணுக்கு நல்லதான் தெரியல, கண்ணுக்கு கண்டிப்பாக ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டோம். இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் இன்னொரு வினோதமான ஃபோனு. ஆனால் இது வந்து பாக்கெட்டில் வைக்க முடியாது, சும்மா வீட்டில் வந்து டெலிஃபோன் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வச்சுக்கிற மாதிரி ஃபோனு. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, சரின்ட்டு பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். இன்னொரு இடத்துல மூட்டையாக நிறைய ஃபோனை கொட்டி போட்டிருந்தாங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 சேம் மாடல் OnePlus ஃபோன் எடுத்தேங்க. எதுக்கு 2 எடுத்தேன்னா, இப்போ ஒரு இதில் மேஜர் பிரச்சனை அப்படின்னா இன்னொரு ஃபோனில் இருக்கிற பார்ட்ஸை தூக்கி போட்டு எப்படியாச்சும் ஒன்றையாச்சும் ஒர்க்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். அதை வச்சுட்டு இன்னொரு டிவைஸை பார்த்தேன். இது அடியில் பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் கொடுத்துருந்தாங்க, சைடில் வந்து USB மாட்டி அந்த ஃபேனை ஓட வச்சுக்கலாமா. இது என்னென்னு பார்த்தோம்னா லேப்டாப்புக்கு எக்ஸாஸ்டர் ஃபேனு. ஆல்ரெடி லேப்டாப்பில் ஃபேன் இருக்கும், அது பத்தலை இன்னும் ஹீட் ஆகுதுன்னா இதை ஆன் பண்ணி விட்டு இது மேலே லேப்டாப் வச்சுக்கிட்டோம்னா ஹீட்டாக அது ரெடியூஸ் பண்ணிடுமாமா. இந்த மாதிரி ஒரு டிவைஸ் பார்த்தேன், பல்லாவர சந்தையில் போட்டிருந்தாங்க. அப்புறம் கேபின் பார்த்தேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு கடையை சில தாண்டி போனோம்னா கம்ப்யூட்டருக்குன்னே தனியாக ஒரு கடை வச்சுருக்காங்க. அங்கே வந்து ரேமு கிடைக்கிது, ஹார்ட் டிஸ்க் கிடைக்கிது, இந்த மாதிரி கேபினே இருக்குது. இதெல்லாம் பார்த்த பிறகு தான் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்களே ப்ரோ பல்லாவர சந்தையிலேருந்து எடுத்து பிசி பில்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அது ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஸோ அதுக்காக என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். மதர் போர்டு இருக்குது, அப்புறம் கேபின் இருக்குது, ரேமு ஹார்ட் டிஸ்க்கு எஸ்எம்பிஎஸ் எதுவுமே கிடையாது, இப்போதைக்கு இதுதான் இருக்குது. அது வேறு என்னைக்காச்சும் ஒரு நாள் பார்த்துக்கலாம், அது பிசி பில்டு பண்ணுறதுன்னு தனியாக வரலான்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு வந்துட்டேன். இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃபேன் பார்த்தாங்க. இது வந்து 100 ரூபா சொன்னாங்க. இப்போ வேறு வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, கரண்ட் அடிக்கடி பிடுங்குவாங்க. சரி நைட்டு தூங்க முடியாது, இந்த மாதிரி ஃபேனை வாங்கி வச்சுக்கிறது நல்லதுன்னு தெரிஞ்சு இந்த ஃபேனை வாங்கிட்டேன். இது வந்து ஒரு ரெகுலேட்டர்லாம் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ பாயிண்ட்னு வச்சுக்கலாம், சார்ஜ் போட்டுக்கலாம். முக்கியமாக டைப் சி கேபிள் மூலமாக சார்ஜ் போட்டுக்கிட்டு இதை ஒர்க்காக வச்சுக்கலாம் போல், நல்லா இருந்துச்சு, வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு கடையில் ஐபோர்டு பார்த்தோம். இது வந்து ஃபோன் மாதிரி இருக்குது, ஆனால் ஃபோன் கிடையாது. ஏன்னா இதில் வந்து பாட்டு மட்டும் தான் கேட்க முடியும், ஃபோன் பண்ண முடியாது, ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு வீடியோ அண்டு பாட்டு மட்டும் பார்த்துக்கலாம். ஆனால் பார்க்குறதுக்கு ஃபோன் மாதிரியே இருக்குல்ல. இதோட ரேட் வந்து 600 ரூபா சொன்னாங்க. டிஸ்பிளே மட்டும் லைட்டாக மேலே உடஞ்சிருக்கு. அப்புறம் பேக்லலாம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் நல்லா தான் அட்ராக்டிவாக இருக்குது. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அதை பார்த்து முடிச்சுட்டு இன்னொரு கடைக்கு வந்தால் ஒரு குட்டியோண்டு லேப்டாப் பார்த்தாங்க. நான் கூட டூப்ளிகேட் போல் சும்மாத்துக்கு வச்சுக்காங்க பார்த்தா இது வந்து ஏசர் பிராண்டோட. இது வெயிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. ஸோ கீபோர்டு, அப்புறம் சைடில் பென்ட்ரைவ் மாட்டுறது, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக கொடுத்துருந்தாங்க. ரேட்டு கேட்டேன், 500 ரூபா கிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதை வாங்கி கண்டிப்பாக ரீஸ்டோரேஷன் பண்ணலாம், அட்லீஸ்ட் நம்ம எதுக்காச்சும் யூஸ் பண்ணுறதுக்காச்சும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் சார்ஜிங் கேபிள் உள்ள ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு செலவு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். சரி பின்னாடி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் இதுக்கே டைம் பார்த்தீங்கன்னா 11:30 மேலே ஆகிப்போச்சு. வெயில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்துலேயே கொளுத்த ஆரம்பிச்சிட்டு, அதுலேயே வந்து நிறைய பேர் கோழி வாங்கிட்டு இருந்தாங்க. நான் கோழி பார்த்தேன். கோழி இங்கே பாருங்கள், வாத்து குஞ்சுகள் இருக்குது. இது ஒரு டைப்பான வாத்து. அங்கிட்டு சைடில் ஒரு வாத்து வச்சுருக்காங்க, அது ஒரு டைப்பாக இருக்குது. கோழி வாத்து குஞ்சுகளை வேடிக்கை பார்த்து விட்டு வெயில் அதிகமானதால் நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். இன்றைக்கி வந்த கையோட நம்ம பல்லாவர சந்தையிலேருந்து எடுத்து வந்த அந்த குட்டியோண்டு மியூசிக் பிளேயரை சரி பண்ணிடலாம். 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். உள்ளே என்ன பிரச்சனை, எதனால் இது ஒர்க் ஆகாமல் தூக்கி போட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதுக்கு பின்னாடி 2 ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க. அதை கலட்டினதுக்கப்புறம் சைடில் எம்பு விட்டோம்னா அந்த டிவைஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதை கலட்டினோடனே தெரிஞ்சு போச்சு. உள்ளுக்குள்ளே அந்த ப்ளூ கலரில் பேட்டரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து நல்லா தக்காளி பழம் மாதிரி பழுத்து இருக்குது. ஸோ ஓவர் பவர் ஆகி அந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா ஊதிருச்சு, அது ஒரு பிரச்சனை. ஸோ அதை மொத்தமாக கழட்டி உள்ளுக்குள்ளே வந்து ஒரே ஒரு போர்டு தான் கொடுத்துருக்காங்க. போர்டு தான் மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அந்த போர்ட்லேருந்து ஒரு ஸ்பீக்கருக்கு ஒரு அவுட்புட்டு, இந்த பேட்டரிக்கு ஒரு இது போகுது. இப்போ பேட்டரி ஊதி இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம வழக்கமாக பண்ணுறது தான், பேட்டரியை தூக்கி விட்டு அந்த இடத்துல எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை கொடுத்து பார்ப்போம். ஆன் ஆச்சு அப்படின்னா நமக்கு லக்கு தான். இல்லை ஆன் ஆகலை, போர்டில் எதுவும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம எல்லாத்தையும் ஒத்து ஆராயணும். சரி ஃபஸ்ட் நம்ம எக்ஸ்டர்னல் சப்ளை கொடுத்து பார்ப்போம். அவ்வளோதான், இந்த டிவைஸுக்கு எக்ஸ்டர்னலாக பவர் சப்ளை கொடுத்தது ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் பேட்டரி மட்டும் தான் பிரச்சனை. இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இந்த பேட்டரி அப்படியே தூக்கி போட்டு இதில் வந்து நோக்கியா பேட்டரியை சால்ட்ரிங் பண்ணி வச்சோம்னா இதுக்கப்புறம் அது வந்து சார்ஜ் ஆகிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மக்கிட்ட நோக்கியா பேட்டரிலாம் இல்லை. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பேட்டரி நம்ம கனெக்ஷன் கொடுத்தோம் பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் சப்ளை, அதுலேருந்து 2 பேரை வெளியே நீட்டி விட்டு இதை வந்து யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ண போகிறோம். ப்ளஸ் மைனஸ் வேறு, அதுக்கப்புறம் ஒரு ஏரியல் வேறு, இந்த எஃப்எம் ரெடிக்காக இது 3ஐயும் வெளியே விட்டு ஒரு யூஎஸ்பியில் மாட்டி விட்டேன். இதை வந்து நம்ம பவர் பேங்கு லேப்டாப்பில் யூஎஸ்பி பின் இருக்குல்ல அதில் சொருவினாலோ அல்லது நம்ம
மொபைல் சார்ஜரில் சொருவினாலோ இதை வந்து ஒர்க் ஆக வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தெரியுது, அதனால் நான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டேன். இல்லை எனக்கு வந்து பழைய மாதிரியே வேணும் அப்படின்னா உள்ளே வந்து பேட்டரியை சால்ட்ரிங் பண்ணி கூட நம்ம அப்படி பண்ணிக்கலாம். பட் இதுவே எனக்கு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்எம் எல்லாம் நல்லா ஒர்க் ஆகிட்டு நல்லா பாட்டுக்கு படிச்சிட்ருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதில் வந்து நம்ம பல்லாவர சந்தில் எடுத்த அந்த குட்டி ரேடியோவை சரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நிறைய டிவைஸ் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் தனித்தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய காம்ப்ளிகேட்டடான இஷ்யூவாக இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் தனித்தனியாக வீடியோ போடுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.